வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? விக்கிரவாண்டியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல். திமுக அவங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அபிநயா அவர்கள் ஸ்டெதஸ்கோப்லாம் போட்டுட்டு அவங்களுடைய புகைப்படத்தை பார்க்க முடியுது. அவங்க ஹோமியோபதி இந்த சித்தா இருக்கு பார்த்தீங்களா, சித்தா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சித்தா டாக்டருக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி பேசிக்காக வருது. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இறக்கிட்டாங்க, என்டிஏ வேட்பாளர் இறக்கிட்டாங்க, திமுகவும் வேட்பாளர் இறக்கிட்டாங்க. இப்போ அதிமுக யாரை வேட்பாளராக களமிறக்க போறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பெரிய திருப்பமாக என்ன நடந்திருக்குன்னா, அதிமுக வேட்பாளரை இறக்கல. ஏன்னா அதிமுக இந்த தேர்தலே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அறிவித்த உடனேயே அதிமுகவினர் சோசியல் மீடியாவில் இதுக்கு பேரு தான் ராஜதந்திரம். 2009 ஜெயலலிதா அவர்கள் 5 தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வழியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பை எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்காரு. காரணம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுதந்திரமாக எலெக்ஷன் நடக்காது, திமுக அவங்களுடைய பண பலத்தை ஃபுல்லாக பயன்படுத்துவாங்க, நேர்மையாக தேர்தல் இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. பாஜகவினர் இதுக்கும் ராஜதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? வேட்பாளரை களமிறக்கி ராஜதந்திரத்தை பயன்படுத்தி வேட்பாளரை வெற்றி பெற வச்சா அது ராஜதந்திரம், தேர்தலே போட்டியிடாம அது ராஜதந்திரம் அப்படின்னா என்ன பாஸ், இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாஸ் இது அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுதுங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக விக்கிரவாண்டி இருக்கு. அந்த விக்கிரவாண்டியில் 2024 எவ்வளவு வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விசிகா திமுக கூட்டணி சார்பாக விசிக தான் போட்டிட்டாங்க. விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில் விசிகாவுக்கு 72,188 வாக்குகள் விழுந்திருக்கு. அதிமுகவுக்கு 65,365 வாக்குகள் விழுந்திருக்கு. பாமகவுக்கு என்டிஏ அலையன்ஸுக்கு 32,198 வாக்குகள் விழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 8,352 வாக்குகள் விழுந்திருக்கு. அதிமுகவுக்கு தான் 65,000 வாக்குகள் விழுந்திருக்குல்ல. அப்புறம் ஏன் இதை புறக்கணிச்சாங்க? ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை திமுக கூட்டணிக்கு கொடுத்து செகண்ட் வந்தால் கூட பார்த்துக்கோங்க, பாஜக நாங்கள் தான், எங்களுடைய அணி பல தொகுதிகளில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம், செகண்ட் பொசிஷன் அதிமுக தான், நாங்கள் தான் எப்போதுமே தமிழகத்துடைய 2வது பெரிய கட்சி அப்படின்னு ஏதாவது வசனம் பேசுறதுக்காவது யூஸாக இருந்திருக்கும் தேர்தலில் போட்டிட்டு இருந்தா. இப்போ போட்டியிடாதனால டைரக்டாக களம் பார்த்தீங்கன்னா திமுகவா என்டிஏவா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. முன்னாடியே மாறிடுச்சு. இப்போ அதிமுக நாங்கள் தேர்தலையே போட்டியிடலை அப்படின்னு சொன்னதுனால ஆப்வியஸா காம்படிஷன் திமுகவா என்டிஏவா அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சா. இப்போ பாஜகவினர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா, அதிமுக ஏன் தெரியுமா இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்க? தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. 10 தோல்விகளுக்கு மேலே சந்திச்சிருச்சு. 11வதாக ஒரு தோல்வியை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, அப்படி தோல்வியை பார்த்தா தனக்கு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும். ஒரு பக்கத்து ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கத்து சசிகலா அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தினகரன் அவர்கள் அழுத்தம் கொடுக்குறாரு. அப்போ இந்த வாட்டி தோத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்காக இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இது இந்த நேரத்தில் எடுத்த தவறான முடிவு அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுதுங்க. 10 தோல்விகளுக்கு மேலே அதிமுக சந்திச்சிருக்காங்களா இபிஎஸ் தலைமையில் அப்படின்னு சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. அது தொடர்பாக நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது 2017 ஆரம்பிக்குது தோல்வி. 2014 ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க. இறந்து போன உடனேயே பை எலெக்ஷன் நடக்குது. 2017 பை எலெக்ஷன் நடக்குது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திக்கிறாங்க. அடுத்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திக்கிறாங்க. அதே 2019 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்குது. எப்போதுமே ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் எடுப்பாங்க. ஆனால் அப்படி அந்த இடைத்தேர்தலையும் அதிமுக அதிக தொகுதிகளை ஜெயிக்கல, திமுக தான் அதிக தொகுதிகளை ஜெயிச்சாங்க. இது 2019. 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அதுலேயும் அதிமுக படுதோல்வி அடையுது. 2020 கன்னியாகுமரி லோக்சபாவுக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அதில் அதிமுக தோல்வி அடையுது. 2021 அசம்பிளி தேர்தல் அதிமுக தோல்வி அடையுது. 2021 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் தோல்வி. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி. 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோல்வி. 2024 பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி. கடைசியாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தோல்வி. ஓகே, அப்போ
போதும் போதும் லிஸ்ட் பெருசாக போய்க்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏராளமான தொடர் தோல்விகளை இபிஎஸ் தலைமையின் கீழே அதிமுக வந்து சந்திச்சுக்கிருக்கு. இப்போ இந்த விக்கிரவாண்டிலையும் தோல்வி அடைஞ்சா அது பெரிய நெருக்கடி நிலையை தனக்கு வந்து ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய குரல்களை பார்க்க முடியுது. இது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகளையும் சில பேர் தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, என்டிஏவை வந்து ஸ்ட்ராங் படுத்திட்டாருங்க. பாமகவை உள்ளே வந்து கொண்டுட்டு வந்து பாமக கிட்ட அதிமுக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. பாமக பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் வந்து சேர்ந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ வந்து பாமக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாமகவுடைய வேட்பாளரை வந்து இப்போ வந்து களமிறக்கியிருக்காங்க என்டிஏ சார்பாக. அண்ணாமலை அவர்கள் கூட பாமகவுடைய வேட்பாளர் நிற்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்ன தெரியுமா ஆயிடுச்சு? வட மாவட்டங்களில் பாமகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா திமுகவை அதிமுகனால் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். கொங்கு ரீஜியனில் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னா எப்போதுமே அதிமுகவினால திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். பொள்ளாச்சியில் தொண்டாமுத்தூரே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, தொண்டாமுத்தூர்லேயே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாக்குகள் தான் வித்தியாசம். அதிமுகவும் 56,000 57,000 வாக்குகள், பாஜகவும் 56,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ கொங்கு பெல்ட்டில் இனி பாஜகவோட துணை இல்லாமல் அதிமுகனால திமுகவை வீழ்த்த முடியாது. சவுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்கள் இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் திமுகவை அதிமுகனால வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு சூழலாக வந்து மாறி இருக்கு. அப்போது இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதிமுகனால தனியாக திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு கள நிலவரமாக இருக்குது. அதன் காரணமாக தான் இப்போ வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு பாஜகவினர்லாம் பதிவுகள் போடுறாங்க. அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி டஃப்பான ஃபைட்டை வந்து திமுகவுக்கு கொடுக்கும், திமுக கூட்டணிக்கு கொடுக்கும் அப்படின்னு பாஜக சார்பாக போட்டியிடுறது பாமக வேட்பாளர். பாஜக சார்பாக ஒரு தனியாக தேர்தல் பணிமனையெல்லாம் அமைத்து அந்த கூட்டணி கட்சியுடைய வேட்பாளருடைய அந்த எஃபர்ட்டுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையும் அறிவிச்சிருக்காரு. ஓகே, அண்ணாமலையுடைய வெற்றி என்ன அப்படின்னா பாமகவை அதிமுக பக்கம் போக விடாமல் தடுத்து என்டிஏவை ஸ்ட்ராங் பண்ணது தான் அண்ணாமலையுடைய பெரிய வெற்றியாக இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த டாப்பிக்கை பற்றி அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது தொடர்பாக இது ராஜதந்திரம் அப்படின்னு அதிமுகவினர் சொல்றதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.